எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் ஐ எம் டயபெட்டிக் பேஷண்ட். சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இயலாது, இந்த சிபிஎஸ் பார்க்க இயலாது. ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பேருந்து திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடும். நான் அங்கே வந்துட்டேன்ண்டு சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நான் ஒரு இடம் போகாத இப்படி எஸ்ஸான்னு சொல்லுது. அதுதான் சட்டம். அர்ஜுனா யாழ்ப்பாணம் வந்து நிற்கிறார். எப்படியும் இன்றைக்கு சிறிய இளைஞர்களோ கொஞ்சம் பேர் சந்திப்பார். வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இன்றைக்கு வைத்தியர் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்தில் நிற்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். சாவச்சேரி வைத்தியசாலை அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த கோட்டஸ்லான் நிற்கிறாரு. அங்கேருந்து பல்வேறுபட்ட தகவல்களை சொல்லிக்காரு. மக்களை தான் சந்திக்க போகிறதாகவும் பல்வேறுபட்ட கருத்துக்களை சொல்லிக்காரு. அர்ச்சுனா அவர்களுக்கு தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அதுலேயும் குறிப்பாக வைத்தியசாலை இருக்கிற அவருடைய கோட்டஸுக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரத்தை கட் பண்ணிக்காங்க, மற்ற தண்ணியை கட் பண்ணிக்காங்க. அப்படி பல்வேறுபட்ட இடையூறுகளை அவருக்கு விளைவிச்சு கொண்டே இருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் செஞ்சால் இந்த மனுஷன் வேலைக்கு ஓடிடுவான்னு சொல்லி பல்வேறுபட்ட இடையூறுகள் கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அதோடைய பதிவுகளும் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள் டைப் பண்ணி போட்டிருக்காரு ஃபேஸ்புக் தளத்தில். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பெரிய ஒரு சம்பவம் இடம்பெற காத்து கொண்டிருந்தது. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல்வாதிகள் செய்கின்ற ஊழல்களையும் வைத்திய மாஃபியாக்கள் செய்கின்ற ஊழல்களையும் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, எந்தெந்த வைத்தியர் எந்தெந்த அரசியல்வாதிகள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க, அவங்களுடைய கையில் இப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய விடயங்களை உண்மைகளை அடுக்கடுக்காக புட்டு வைக்கிறதால தான் பல்வேறுபட்ட எதிர்ப்புகள் கிளம்பிய கொண்டே இருக்கின்றது. அவன் ஃபேஸ்புக்கை திறந்த உடனே அலட்டி கொண்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரியான நிலை நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்காங்க. ஆனாலும் 85 விதமான மக்கள் சொல்கிறது அவர் உண்மையைத்தான் சொல்கிறார்ன்றது தெளிவாக தெரிகின்றது என்றது இதில் தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சில ஊடகங்கள் காசை வாங்கிட்டு தனக்கு எதிராக தகவல்களை போடுறதாக அவர் நேற்றைய தினம் பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருந்தார். அதில் நேற்றைய தினம் குறிப்பாக அவருடைய ஃபேஸ்புக் தளத்தை 1 அல்ல 2 அல்ல 3 தடவைகள் ஃபேஸ்புக் தளத்தை முடக்குவதற்கான முயற்சிகள் எடுத்திருக்காங்க. ஆனால் அதெல்லாம் தட்டி தூக்கி ஃபேஸ்புக் தளத்தை மீண்டும் மறுபடியும் தண்ட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு நேற்றைய தினம் மறுபடியும் ஒரு லைவ் வந்திருந்தார். உண்மையிலேயே நேற்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருந்தது. வைத்தியரை நிறைய நாளுக்கு அப்புறமா நாங்கள் நேரில் பார்த்தோம். மக்களாகி நீங்களும் இந்த காணொலிகளில் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நேற்றைய தினம் நிறைய மக்கள் வைத்தியரை பார்க்குறதுக்காக வந்தாங்க. சின்ன குழந்தைகள் எல்லாமே தோல்லுது தண்ட கையில் தூக்கி வச்சுருந்து ஃபோட்டோக்கள் எல்லாமே எடுத்துக்கொண்டாங்க. நிறைய பேர் நிறைய மாதிரியான நிறைய கதைகள் கதைச்சாங்க. அவருடைய அன்பாக கட்டி தழுவி தங்களுடைய ஆதங்கங்களை நிறைய பேர் வெளிக்கொண்டதை நாங்கள் வெளிக்காட்டியதையும் நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருந்தது. நேற்றைய தினம் அவருடைய அணி பாஸ்கெட் பால் அணி வெற்றி பெற்றிருந்தாங்க. அந்த காணொலியும் போட்டிருக்கேன். யாராவது இதுக்கு முன்னே காணொலியாக பார்க்காதாக்கள் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இனி நடக்க போகுது, அரசியலில் எப்படியான முறையில் எப்படி அரசியல் செய்யப்படுறான்னு சொல்லி நேற்று தினம் கேட்டிருந்தோம். அதுக்கெல்லாமே சொல்லியிருந்தாது. இப்போ தன்னுடைய வைத்திய பிரச்சனைகளை முடியட்டும், அதாவது அதுக்கு இப்போ நீதிமன்ற வழக்குகள் போய்கொண்டு இருக்குது, அதெல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த கட்டமாக நான் இந்த அரசியலை பற்றி முழுமையாக கதைக்கிறேன்ன்ற மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. அவர் இன்றைய தினம் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அந்த பதிவை இணைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வைத்தியர் அர்ச்சுனா யாழ்ப்பாணத்துக்கு வந்தது வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் உறவு ஒரு ஆள் ஒரு சின்ன ஒரு கருத்துன்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை முனைக்கிறேன், கண்டிப்பாக பாருங்கள். குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சுனா. உங்களுக்கு தெரியும் எல்லாரும் என்ன இந்த சண்டே என்னென்றால் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலாக நிற்கிறேன். இது என்னுடைய குவார்ட்டர்ஸ். நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த ஆள் இருக்குது, இங்கே இருக்குது பி, அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ். இன்றைக்கு சண்டே மார்னிங் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அப்போ அதுக்காண்டு ரெடி ஆகி கொண்டிருக்கேன். எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் ஐ எம் டயபெட்டிக் பேஷண்ட். சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இயலாது, இந்த சிபிஎஸ் பார்க்க இயலாது. ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் பேருந்து திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடும். நான் அங்கே வந்துட்டேன்ண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சிபிஎஸ் பார்க்குறதுக்கு வேறு ப்ரைவேட்டுக்கு போகிறாருண்டு திருப்பி எழுதிருக்கணும். அப்போ அதுக்கும் போக இயலாது. ஒரு ஃபார்மசியில் போய் மருந்து வேண்டும்னு பார்த்தா ஃபார்மசியில் போய் இந்த கேப்லரி பிளட் சுகர்னு சொல்கிறது சிபிஎஸ்ன்னு சொல்லி அதையும் பார்க்க இயலாது. சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னாலும் நான் ஒரு இடம் போகாத இப்படி எஸ்ஸான்னு சொல்லுது. அதுதான் சட்டம். அதாவது வைத்தியசாலைகளுக்குள்ள போய் இது செய்ய இயலாது, என்னது மருந்து எடுக்க இயலாது. நான் ஒரு டாக்டர்ன்றபடியே எனக்கு தெரியும். பட் நான் இப்போ ஒரு பிளட் சுகர் குளுக்கோமீட்டர் ஒன்று வேண்ட போகிறேன். இது ஒன்று வேண்டி நானே தான் பார்க்கணும். அந்த நிலைமையில் தான் எங்களோட நாடு இயங்கி கொண்டிருக்கு. அதாவது இந்த மருத்துவ
இருக்கிற குறைபாடால் கதைச்சதுக்காண்டி எனக்கு இவர் செய்திருக்கிறது வந்து கடைசியோட உடம்பே மருந்து எடுக்கல அளவுக்கு இந்த இப்போ நான் அதாவது மயங்கி விழுந்தால் கூட இட்ஸ் ஓகே. அதுதான் எங்கள்கிட்ட சட்டங்கள் என்ன சொல்லுன்னு சொன்னால் நீங்கள் ஓகே பேசி நான் டாக்டர் தான் ஏதாப்பா நான் சரி மற்ற நான் கிணவர் அடித்து கேட்டுருந்தேங்க குவார்ட்டர்ஸில் நான் நினைக்கிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் இந்த வீடியோ போடணும். அந்த பின்னால் இங்கே தெரியல தான் இந்த குவார்ட்டர்ஸ் இந்த மேலே தான் குவார்ட்டர்ஸில் ஒருத்தர் வந்து பார்க்க நான் சொல்லிக்கிறேன். நான் வெளியில் போயிட்டு சந்திக்கிறேன். நான் ஒருத்தர் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வராது. எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமானோட வீடு இல்லை. இருந்த வீடு வந்து புல்டோசர் அடித்து உடைச்சிட்டேன். அது வந்து கூரையெல்லாம் கலட்டு 90ஆம் ஆண்டு உடைஞ்சா பிறகு அது ஃபுல்லாக தரமாட்டமாக்கிட்டேன். அது பிறகு வீடு ஒன்றும் கட்டுற தேவையும் இருக்கையில் நாடோடி தானே என்னதுக்கு ஒரு வீடு ஒரு கப்பையில் அது நெருக்கா காண்டி இருக்கா யாழ்ப்பாணம் வீட்டை கட்டி வச்சு என்ன செய்கிறது எல்லாம் கலட்டி கொண்டு வாங்க வயதில் கட்டையில். ஓகே தேங்க்யூ. நான் லைவுக்கு வாங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். தம்பி ஒரு லைவுக்கு வாடா படக்கடைன்ட்டு அதெல்லாம் தான் லைவுக்கு வந்தேன். இதில் ஒரு 10 பேர் 5 பேர் எழுதி கொண்டிருக்கணும். மெனோன் என்று எழுதி கொண்டிருக்கணும். இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் மேலிருந்து கீழே எரியறதுக்கு ஒரு அளவு இருக்கணும்டாப்பா. நீங்கள் எரியறதுக்கு இப்போ என்ன ஜோக் என்றால் கோட் ஒன்று இருக்குது. அதில் சொல்லியிருக்கு கடமை நேரத்தில் வந்து ஃபோன் பாவிக்கலான்ட்டு. இப்போ எல்லா டாக்டர்ஸும் வந்து ஆக்கள் பார்க்கணுமோ இல்லையோ ஓடி போய் பார்த்துருவீங்க. நம்ம என்னத்தை போடுறாலும் இங்களை பற்றி போடுறான்னு அந்த பயம் இருக்கட்டும். நாங்கள் சந்திப்போம். ஒரு ப்ரொஃபஷனலாக கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த இன்ப்ரொஃபஷனலாக வந்து லைவ் ஆகிறது பெட்டில் இருந்து லைவ் ஆகிறது சரியில்லைன்னு சொல்லி அப்படி ப்ரொஃபஷனலாக செய்த அரசியல்வாதிகள்லாம் உள்ள ஆழமுங்களை ஏமாற்றி இந்த ஆடிக்குள் இன்று ஆடிப்பிறப்பு தினமாகும் அப்படின்னு சொல்லி நோதம் ப்ரொவின்ஸ் டயலாக்ல நான் வந்து அப்படி மொக்கன் இல்லை. எனக்கு ப்ரொஃபஷனலாக இருக்க தெரியும். அது மாதிரி எனக்கு சாதாரணமான மனிதனாக ஒரு சரமுண்டை கட்டி கொண்டு போய் பெனைக்கிலிருந்து கணங்களில் குடிக்கவும் தெரியும். நான் ஒரு சாதாரண ஆள். நான் கடவுள் இல்லை. எனக்கும் ஆசைகள் இருக்குது. நான் சாதாரண ஆள். நினைக்கிறேன் சந்தோஷம் கணக்கு அதை கேட்டுக்கு கதைக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என் தெய்வங்களை எப்படி எல்லாரும் இருக்கிறீங்க? அர்ஜுனா யாழ்ப்பாணம் வந்து நிற்கிறார். எப்படியும் இன்றைக்கு சிறிய இளைஞர்களோ கொஞ்சம் பேர் சந்திப்பார். நாளைக்கு அவருடைய நல்ல ஒரு காணொலியை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம். அது நாங்களும் அறிவிப்போம் கட்டாயம். அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல ஒரு முடிவை நோக்கி ஒரு பயணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மக்களின் கையில் இருக்குது. இதுக்கு நாளைக்கு அதுக்கான ஒரு முடிவு கட்டாயம் எல்லா வலைதளங்களையும் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தேன் யாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சியில் இருந்து போயாக்கும் ஒரு 18 வயதோ 17 வயதோ 19 வயதுன்னாங்க. காதலியை தேடி போய் கட்டி போட்டு அடிக்கி வட்டி போட்டு கிடக்கண்டு வட்டி போட்டு ஹாஸ்பிட்டலில் போட்டு கிடக்கண்டு. யோசிச்சு பாருங்கள் இந்த அளவில் அந்த பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு வருது. 18-19 வயதுல இருந்து இங்கேருந்து யாழ்ப்பாணம் போயிருக்கிறேன். போனதில் பிரச்சனை இல்லை. அவனுக்கு தெரியும் எப்படியாவது வெளிநாட்டில் இருக்கிற உள்ளங்கள் தங்களை வாழ வைக்குங்கள். ஏன்னு சொன்னால் இப்போதைக்கு பார்க்க போனால் வீடு கட்டி கொடுக்குறான், கிணறு அடித்து கொடுக்குறான், வெளிநாட்டுக்காரட்டாக கையேந்தி கும்பிட்டு மண்டாடி இந்த கைவங்களை விசிறிகளை இந்த பிள்ளைகளுக்கு காசை போடுங்கொண்டு இவங்க இங்கேருந்து போட அவங்களுக்கு தெரியும். 10 வயதில் 15 வயதில் 20 வயதில் கல்யாணம் கட்டினாலும் தங்களை பாதுகாக்கிற அளவுக்கு வீடு வாசல் எல்லாம் இருக்குதுன்றதான் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சுதான் அந்த வேலை செய்யுது. விளங்குது. ஸ்டேஷன் ஒன்று மட்டும் பார்க்கல, புள்ள பெத்து மட்டும் பார்க்கல. அதுவும் ஆள் வேற கிடையாது. அதுவும் பார்த்துட்டு தான் ஆள் வரும் பாருங்க நீங்கள் இருந்து. ஏன்னா அந்த அளவுக்கு நாடு வந்துட்டு வீடு கட்டி கொடுக்கலாம், கிணறு அடிச்சு கொடுக்குறாங்க. புள்ள பெத்து மட்டும்தான் பார்க்கல. அதுவும் ஸ்டேஷன் பார்த்துட்டு வலிக்கிற பாருங்க அப்படி வந்துட்டேன். இங்கேருந்து போயிருக்கிறாரு அங்கே